அடுத்ததாக ஓய்வு நிலை பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி தேவிகா மாதவன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஓய்வு நிலை பதவி நிலை அலுவலக நிலை நிதி உதவியாளர் திரு கந்தசாமி சத்யநாதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கொடுக்குமாறு பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி தேவிகா உமாதேவன் அவர்களுடைய கணவனர் அகிலாண்டேஸ்வரர் ஆலயத்தினுடைய பொருளாளர் திரு உமாதேவன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வினுடைய தலைவர் நலன்புரி சங்கத்தின் தலைவரும் அன்போடு அழைக்கின்றோம். மங்கள விளக்கேற்றல் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்யப்பட்டிருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், எங்களுடைய நாட்டிலே ஏற்பட்ட, நாட்டில் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் கொடிய நோயாக பரவி இருக்கின்ற அச்சத்தின் காரணமாக பல்வேறு செயல்பாடு செய்திருந்தும் அது தவிர்க்கப்பட்டது. எனினும் கூட இந்த நாளிலே இந்த நிகழ்வை செய்வதற்கு இன்றைய நாளிலே மாகாண மட்டத்திலே பல்வேறு செயலமர்கள் பல்வேறு கூட்டங்கள் இன்றைய தினத்திலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் காரணமாக எங்களுடைய உத்தியோகத்தர்களுடைய வருகை சற்று குறைவாக இருக்கின்றது. இந்த நிகழ்வை எப்படியாவது செய்து முடிக்க வேண்டும், எங்களுக்கு சேவையாற்றிய விழாவை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்வில் அடுத்த அம்சமாக வருகைத்துறை வழங்குவதற்காக செல்வி நிரோஷிகா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவை என்று அறிந்து சான்றாண்மை மேற்கொண்டு நடப்பதற்கு நல்லவை எல்லாம் இது என்று சான்றாண்மையை மேற்கொண்டு வாழ்பவர்க்கு நல்ல குணங்கள் எல்லாம் இயல்பாகவே இருக்கும் என்று கூறுவர் என்ற வள்ளுவனின் வாய்மொழியை தலைமேற்கொண்டு இந்த மணி விழாவுக்கு தலைமை தாங்கும் செயற்திறனும் ஆர்வமும் மிக்க தலைவர் அவர்களுக்கும் எமது வலயத்தின் முதுகெலும்பாக விளங்கும் பெருமதிப்பிற்குரிய வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்கள் திருமதி அன்னமலர் சுரேந்திரன் அம்மா அவர்களுக்கும் வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றோம். அடுத்ததாக வலயத்தின் கணக்குகளை பகுதியில் தனது பணியை செவ்வனே முனைப்பாளர் திருமதி தேவிகா மாதவன் அவர்களே, ஒரு வலயத்தில் நீண்ட காலமாக கடமையாற்றி, அதாவது உரையாற்றி இருப்பதால் இவர்களை பற்றி சிறப்புரையாற்றுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கி அலுவலகத்தில் கடமையாற்றிய காலத்தில் மிகவும் அர்ப்பணிப்புடனும் சேவை மனப்பான்மையுடனும் சத்யநாதன் கடமையாற்றியிருந்தார். அவரோட மிக குறுகிய காலமே சேவையாக கிடைக்கின்றது. எனினும் அந்த காலப்பகுதியில் மிகவும் பொறுப்பு வாய்ந்த அலுவலராக இருந்திருந்தார். அவர் நீண்ட கால அனுபவம் இருந்ததன் காரணமாக அனைத்து உத்தியோகத்தர்களையும் வழி நடத்துவதில் பெரும் பங்காற்றியிருந்தார். தனது அனுபவங்களை எப்போதுமே மற்றவர்களுடன் ஷேர் பண்ணுவார். அறிக்கைகள் தயாரிப்பதற்கு வருகை தந்தபோது சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவரது சேவை, அவரோடு சேர்ந்து இணைந்து சேவையாற்ற கிடைப்பதை நான் மிக பெரும் பாக்கியமாக கருதுகின்றேன். திட்டமிடல் இச்சை வருந்தனைக்கும் ஒரு அந்யோன்யமான உடனே மெயின்டைன் பண்ணி வேலை செய்யக்கூடிய இருப்பதற்கு அவர்கள் எங்களுடைய அலுவலகத்தின் உத்தியோகத்தர்கள் சார்பாக
அவர் எங்களுக்கு ஆற்றிய சேவைகள், எங்களுடன் பகிர்ந்து கொண்ட விடயங்கள், அனுபவங்கள், நாங்கள் அவரிடமிருந்து பெற்ற வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள என்கிறேன். வவுனியா வடக்கு வலயத்தில் முதல் நியமனம் பெற்று நான் வந்த பொழுது பாடசாலை வேலைகள் பகுதியில் கடமையாற்றி இருந்தேன். அதன் பின்னர் 2001 வருடத்துக்கு பிறகு கல்வி திட்டமிடல் பிரிவில் நான் பணியாற்ற கடமையேற்றிருந்த தருணம் முதற்கொண்டு இன்று வரை ஒரு தந்தையாக, ஒரு தாயாக, ஒரு நல்ல ஆசானாக எங்களை வழிகாட்டி இன்று வரை அந்த வழிகாட்டுதல்கள் குடும்ப விடயங்கள் வரை சென்றிருக்கின்றது. அதற்கு அவருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் செவி கூட நான் கேட்ட வார்த்தைகள் எல்லாமே இன்று மாறி இருக்கின்றன. திட்டமிடல்களை அங்கு வேலையே இல்லை அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதே திட்டமிடல்களையே உண்மையில பல விடயங்களுக்காக நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஒரு பிளானிங் டீமா நாங்கள் உருவாக்கி பல விடயங்களுக்காக அனைத்து பிரிவுகளுமே, அனைத்து உத்தியோகர்களுமே திட்டமிடல்களையை நோக்கி தேவைப்பாட்டுக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று அந்த பார்வை எண்ணங்கள் எல்லாமே உண்மையில் மாறி இருக்கிறது. இது யாரையும் குறை சொல்லவில்லை, இது பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம். ஒரு திட்டமிடல்களில் எங்களுடைய பிரதிகளை படிப்பாளர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் கடந்த 3 மாதங்கள் விடுமுறையில் இருந்தார். அந்த நாள் முதல் கொண்டு ஒரு பிரதிகளை படிப்பாளர், அதாவது பிழை தலைவரே இல்லாமல் நாங்கள் உண்மையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கையொப்பத்துக்கு தேடி அலைவது, அதன் போது எங்களுக்கு பெரிதும் உதவியாக ஒரு பக்க சார்பாக எங்களுடன் நின்று எங்களுக்காக எங்களுடைய இப்படி செய்யுங்கள் என்று எங்களுக்கு பதில் கடமை புரியும் பிரதிகளை படிப்பாளரை திரு சுந்தரலிங்க பிரபாகர் சார் அவர்களை நியமிக்கும் வரையில் எங்களோடு இருந்தவர் எங்களுடைய வலயக்கல்வி பணிப்பாளர் அவர்கள். அவருக்கும் நன்றி. உண்மையில் அவர் விடுமுறையில் இருந்த போது மிகுந்த கஷ்டமாக இருந்தது. ஒவ்வொரு விடயத்துக்கும் மாகாணங்கள் திணைக்களம், மாகாண கல்வி அமைச்சு என்று எல்லா அலுவலகங்களில் இருந்தும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு விடயத்தை பற்றி முடிவெடுப்பது பெரிய சிரமம். வலயக்கல்வி பணிப்பாளருக்கும் அவருக்கு பார்க்க வேண்டிய எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் இதையும் ஒரு பக்கம் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, யாரிடம் கேட்பது என்ன செய்வதென்று தெரியாமல் இருந்த போது நாங்கள் அவரை தொலைபேசி மூலமாக அழைத்து மிஸ் இதை நாங்கள் எப்படி செய்யணும், என்ன மிஸ் செய்ய, இது முந்தி எப்படி நடந்ததா, அது அவரிடமே ஆலோசனை கேட்டு உண்மையில் அந்த தன்னுடைய சமையல் நேரங்கள், தன்னுடைய ஓய்வு நேரங்களில் கூட அவர்களுடைய கலந்துரையாடி இல்லமா பிரச்சனை இல்லை, எப்படி செய்யுமோ நான் வேண்டாம் சொல்லிவிடுறேன் என்று சொல்லி அப்படி ஒரு மனப்பக்குவம் அவரிடம். அவர் எங்களை தான் சென்றிருந்தாலும் எங்களை தாங்கி பிடித்துக் கொண்டார். அந்த தருணங்களில் நாங்கள் உண்மையில் உணர்ந்திருந்தோம் ஒரு தாய் இல்லா பிள்ளைகள் போல. ஆனாலும் எங்களுடைய சக உத்தியோகர்களை அவர் வழிகாட்டிய விதம்தான் இன்று நாங்கள் ஒன்று சேர நின்றிருக்க முடியுங்கிறது. திட்டமிடல் இடையிலே பல கலந்துரையாடல்கள், கூட்டங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இப்ப கூட வந்து கொண்டே இருக்கும். சனி ஞாயிறு வேலை செய்ய வேண்டியிருக்கும், வீடுகளில் இருந்து வேலை செய்ய வேண்டியிருக்கும், உடனே அனுப்புவோம்னு சொல்லினா பாடசாலை வேலைகள் பகுதியோடு சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கும். அந்த வேலைகளில் கூட சில விடயங்கள் தாமதமாக, உண்மையில் அலுவலகத்தின் வளமை தாமதமாக அனுப்ப வேண்டிய சூழல், சில வேளை நாங்கள் எங்களுடைய வேலை பணியில் மறந்திருப்போம். அலுவலக பணியும் அப்படித்தான். அறம் செழிக்க அனைத்தும் செழிக்கும், வரம் பெற்று வடம் காணலாம், நெஞ்சில் உரம் பெற்று உறுதியும் காணலாம். நீண்டதொரு பயணம் செய்து நெடுநாள் கடந்தின்று வேண்டாத எண்ணங்களை எட்டி புறம் வைத்து தூண்டா மணி விளக்காய் தூய பணி முடித்து விட்டாள். அது என்ன பணி ஓய்வா இல்லை பணி நிறைவா? பணி ஓய்வென்பது பதமான சொல்லாகும், பணி நிறைவென்பது இதமான சொல்லாகும். மாநில வாழ்விற்கு நீண்ட ஓய்வேது, தினம் 9 ஓய்வில்லை,
உடை உடுப்பதில் ஓய்வில்லை, மனம் சிந்திக்க ஓய்வில்லை, தினம் புலன்களுக்கும் ஓய்வில்லை. பின்னர் எதற்குத்தான் ஓய்வென்போம்? கட்டுண்ட நிலைக்கு மட்டுமே ஓய்வெனலாம். சற்றே விலகினால் சால பொருந்தும். அரசு பணியில் 1000 விதிகள், அதிலும் பல பல துணை விதிகள் அன்றாட பணிகளில் தடையாய் வந்து நிற்கும். இன்றோ நீவீர் விடுதலை பெற்றீர், இனி விதிகள் உண்மை கட்டுப்படுத்தார். விரும்பினால் வெண்ணிலும் பாயலாம், துரும்பாய் நினைத்தால் தூக்கியும் எறியலாம். ஒரு கணம் நினைத்தால் இது பணி ஓய்வில்லை, பணி நிறைவே எனலாம். சில மனங்களால் மட்டுமே மனிதரை மனிதராக பாவிக்க முடியும், மனம் திறந்து பாராட்ட முடியும், பொறுமையாய் பிரச்சனைகளை அணுக முடியும், ஆரவாரம் இல்லாமல் அழகாய் கற்பிக்க முடியும், சாதித்த ஆணவமின்றி இயல்பாய் பயணிக்க முடியும், அமைதியாய் பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்க முடியும், அழகாய் அறிவுரையும் சொல்ல முடியும். அப்படி ஒரு மனதுக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படியொன்றும் எளிதல்ல. ஞாபக சக்தி ஒரு அதிசயம், மனிதம் நிறைந்த மனது அதிசயம், கற்பிக்கும் திறன் அதிசயம், அரவணைத்து அழைத்து செல்லும் திறமை அதிசயம், பாராட்டும் மனது அதிசயம், அதற்கு கொடுக்கும் நேரம் அதிசயம். சுயநலம் நிறைந்த இந்த உலகிலே மற்றவர் நலம் நாடும் குணம் அதிசயம். அப்படி அதிசயங்களின் சொந்தக்காரருக்கு விடை கொடுப்பது அப்படியொன்றும் எளிதல்ல. வருகின்ற நாட்களில் வாஞ்சைகள் நிரம்பி வழியட்டும், விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறட்டும், கண்ட கனவுகள் எல்லாம் பறிக்கட்டும், எதிர்பார்த்த பயணத்தில் வெற்றிகள் மட்டுமே நிரம்பட்டும், பிரபஞ்சம் நிம்மதியை மட்டுமே. பெருமதிப்புக்குரிய வேலைகளை பணிப்பாளர்களே, இன்றைய மணிவிழாவில் வாழ்த்தலுக்குரிய விருட்சங்களாக வீட்டிருக்கின்ற பெரியவர்களே, மதிப்புக்குரிய பிரதிக்கலை பணிப்பாளர்களே, மரியாதைக்குரிய உதவிக்கலை பணிப்பாளர்களே மற்றும் என் சக ஊழியர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளும். கவிஞர் வைரமுத்துடைய ஒரு மரங்கள் தொடர்பான ஒரு கவிதை, ஒரு பொதுவான நல்ல கவிதை. வணக்கம், மரங்களை பாடுவேன். வாரும் வள்ளுவரே, மக்கள் பண்பில்லாதவரை என்ன சொன்னீர்? மரம் என்பேன். மரம் என்றால் அவ்வளவு வட்டமா? வணக்கம் ஔவையே, நீட்டானே பாஞ்சாலி நீட்காத பாமரரை என்ன வந்தீர்? நெட்டை மரங்கள் என்பேன். மரங்கள் என்றால் அவ்வளவு கேவலமா? மரம் சிருஷ்டியில் ஒரு சித்திரம், பூமியின் ஆச்சரியக்குறி, நினைக்க நினைக்க நெஞ்சூரும் அனுபவம், விண்மீனுக்கு தூண்டில் போடும் கிளைகள், சிரிப்பை ஊற்றி வைத்த இலைகள், உயிரொழுகும் மலர்கள், மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு, மனிதன் தரா ஞானம் மரம் தரும் எனக்கு, மனிதன் தோன்றும் மரம் தோன்றி. மரம் நமக்கு அண்ணன், அண்ணனை பழிக்காதே. மனித ஆயுள் கூலிக்குள் கட்டிய கூடாது. மரம் அப்படியா? வளரும் உயிர்களில் ஆயுள் அதிகம் கொண்டது அதுவேதான். மனித வளர்ச்சிக்கு 30 வந்தால் முற்றுப்புள்ளி. மரம் இருக்கும் வரை பூக்கும், இறக்கும் வரை காய்காய்க்கும். வெட்டி நட்டால் கிளை மரமாகுமே, வெட்டி நட்டால் கரம் உடம்பாகுமா? மரத்தை அறுத்தால் ஆண்டு வளையும் வயது சொல்லும், மனிதனை அறுத்தால் உயிரின் செலவைத்தான் உறுப்பு சொல்லும். மரத்திற்கும் வழுக்கை விடும், மறுபடி உழைக்கும். மரத்திற்கும் வழுக்கை விடும், மறுபடி உழைக்கும். நமக்கும் உயிர் வீழ்ந்தாலும் மயில் உதிர்ந்தாலும் ஒன்று நிறைய. மரங்கள் இல்லையே காற்றை எங்கே போய் தவறை செய்வது? மரங்கள் இல்லையே மழைக்காலத்துக்கு போய் மறு செய்வது? மரங்கள் இல்லையே மண்ணின் மடிக்குள்ளே ஏதப்பா ஏறி? பறவைக்கும் விலங்குக்கும் மரம் தரும் உத்தரவாதம் மனிதர் நாம் தருவோமா? மனிதனின் முதல் நண்பன் மரம், மனிதனின் முதல் நண்பன் மரம், மரத்தின் முதல் எதிரி மனிதன். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். ஆயுதங்களை மனிதன் அதிகம் பிரயோகித்தது மரங்களின் மீதுதான். உண்ணக்கனி, ஒதுங்க நிழல், உடலுக்கு மறந்து உணர்வுக்கு விருந்து, அடைய குடில், அடைக்க கனவு, அழகு வேலி, ஆடக்கூலி,
தடவ தைலம், தாளிக்க எண்ணெய், எழுத காகிதம், எரிக்க விறகு. மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான். பிறந்தோம் தொட்டில் மரத்தின் உபயம், நடந்தோம் நடைவண்டி மரத்தின் உபயம், எழுதினோம் பென்சில் பலகை மரத்தின் உபயம், மணந்தோம் மாலை சந்தனம் மரத்தின் உபயம், கலந்தோம் கட்டில் என்பது மரத்தின் உபயம், துயன்றோம் தலையணை பஞ்சு மரத்தின் உபயம், நடந்தோம் பாதுகை ரப்பர் மரத்தின் உபயம், இறந்தோம் சவப்பெட்டி பாடை மரத்தின் உபயம், எரிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம். மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான். மரம்தான், மரம்தான், மனிதன் மரம்தான். மனிதா, நீ மனிதனாக வேண்டுமா? மரத்திடம் வா. ஒவ்வொரு மரமும் போதை மரம். பதவியிலே உதவியாளராக சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கும் திருமிகு வேலுப்பிள்ளை நவலேஸ்வரன் அண்ணன் அவர்களே, எங்களுடைய வலயத்திலே 2 தடவைகளாக சேவையாற்றி ஓய்வு நிலையில் இருக்கின்ற திருமிகு கந்தசாமி சத்யநாதன் அவர்களே, அன்புக்குரிய பிரதி கலைப்பணிப்பாளர்களே, உதவி கலைப்பணிப்பாளர்களே, ஆசிரியர் வான்வெளி நிலையத்தினுடைய கல்வியாளர் முரளீஸ்வரர் அவர்களே, ஆசிரியர் ஆலோசகர்களே, நமது மோனியா வழக்கு நிலையத்தினுடைய உத்தியோகர்களே, அதற்குரிய கணக்காளர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 89ஆம் ஆண்டு இறுதிக்காலம் வரையில் சிறுமமடு ஆத்தாக்கா பாடசாலையிலே, அந்த காலம் அது ஆத்தாக்கா பாடசாலை, இப்பொழுது சிறுமமடு சன்மானந்தா மகா வித்தியாலயம் சேவையாற்றி அதன் பின்னர் பவுனியா அரங்கக்குளம் மகளிர் மகா வித்தியாலயத்திலே தன்னுடைய சேவையை தொடர்ந்து 2013ஆம் ஆண்டு இலங்கை கல்வி நிர்வாக சேவை உத்தியோகராக இணைந்து 60 வயதிலே ஓய்வு பெறும் வரையில் வவுனியா வடக்கு வலயத்திலே சேவையாற்றியவர் எங்களுடைய திருமதி தேவிகா உமாதேவன் அவர்கள். அவர்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் அவர் விட்டு சென்ற பணியை தொடர்கின்ற சந்தர்ப்பம் பாக்கியம் என கிடைத்தது. 1989ஆம் ஆண்டு அவர் இடமாற்றம் சென்று பெற்றுச் செல்கிற போது 1990ஆம் ஆண்டு 3ஆம் மாதம் 12ஆம் தேதி நான் ஒரு தமிழ் ஆசிரியராக சிறுமமடு சன்மானந்தா மகா வித்தியாலயத்துக்கு நியமிக்கப்பட்டிருந்தேன். அப்பொழுது மனுவர் பிள்ளை என்கின்ற ஒரு அதிபர் இருந்தார். அவர் சொன்னார், வயது முதிர்ந்தவர், நாங்கள் சென்ற ஒரு இடத்திலே அவர் ஓய்வு பெற்று சென்றார். தேவியாவை பொழுது படித்துட்டியான்னு கேட்டார்கள். நான் சொன்னேன், நான் அவருடைய மாணவர் என்று ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் சொன்னேன். அப்போதைக்கு நான் கோயில் போக்கு தரலாம். ஒரு 2 வாரங்கள் அந்த 38 மாணவர்கள் நேரத்தில் இருந்தார் கோயில் போப்பிலே. என்னோட பெரியவர்கள் அந்த போப்பில் இருந்தார்கள். ஒரு 2 வாரங்கள் முழுமுழுப்பு தேவியாட்சி நேரத்தில் தான் அந்த வகுப்பில். அவை எல்லாவற்றையும் சுதாகரித்துக் கொண்டுதான் நான் வகுப்பிலே ஒரு மாதத்தின் பின்னர் அவர்கள் என்பக்கம் பெறக்கூடிய வகையிலே நான் என்னுடைய பணியை செய்யக்கூடிய அமைந்திருந்தது. நான் அதை கொடுத்த காரணம், ஒரு மிகச்சிறந்த ஆசிரியராக தன்னுடைய சேவையில் நுழைத்துக் கொண்டவர் தான் எங்களுடைய மதிப்புக்குரிய திருமதி தேவிகா உமாதேவன் அவர்கள். உண்மையில் ஆசிரியர் தொழில் இருந்து தொடர்ந்து எழுச்சியாக பின்னர் அதிபர் சேவைக்கு சேர்ந்து அதிபர் சேவையிலே மூப்பு நிலை எய்தி அதன் பின்னர் கல்வி நிர்வாக சேவையிலே இணைந்து கொண்டு அதிலும் சேவையாற்றி ஓய்வு பெற்றிருப்பவர் எங்களுடைய திருமதி உமாதேவன் தேவிகா அம்மையார் அவர்கள். வடக்கு வலயத்திலே நியமிக்கப்பட்ட போது திட்டமிடல் பகுதிக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். நான் இன்னும் வலயம் ஆரம்பித்த காலத்தில் இருந்து பத்மநாபன் சார் அவர்கள்லாம் வலயத்தினுடைய பிரதி திட்டமிடலுக்குரிய பிரதி கல்பனைப்பாளராக சேவையை தொடர்ந்து கொண்டிருந்தனர். நன்மைத்தனங்களாக இருக்கலாம், அல்லது உயர்மிகு சம்பவங்களாக கூட இருக்கலாம், அவற்றை கலைக்கின்ற விடயங்கள். ஆனால் எனக்கு ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. தொலைபேசியில் என்னோட சில நேரங்களில் கலைக்கிற போது
ஜெயச்சந்திரன் சார் தான் சொல்லுவா, எனக்கு அது ஒரு உறுத்தலாக இருக்கு சில நேரங்கள். நான் நேராக கண்டா ஜெயச்சந்திரன் கதைப்பான். திட்டமிடல் தொடர்பாக அதிபர்களுக்கான சில செயல்முறை நடாத்துவதற்கு கதைக்கின்ற போது கூட சேருண்டு தான் கதைப்பா, எனக்கு ஒரு உறுத்தலாக இருக்கும். அவ்வாறு தன்னுடைய மாணவர்களுக்கும் மதிப்பளிக்கின்ற ஒரு முக்கியமான பண்பாட்டு கூடத்தை அவருக்கு நாங்கள் பார்க்கலாம். ஒரு சிறந்த குடும்ப பெண்ணாக வாழ்ந்து கொண்டிருப்பவர் எங்களுடைய தேவி ஆபீஸ் அவர்கள். ஆகவே அவருடைய எதிர்காலம் மிகச் சிறந்ததாக, உடல் ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இறைவன் அவருக்கு வழங்க வேண்டும். மற்ற மகிழ்ச்சியோடு தன்னுடைய துணைவர் மற்றும் பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவருக்கு வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கின்றேன். அவர் தொடர்பான விடயத்தை. இரண்டாவது விடயம் எங்களுடைய பேரப்பிள்ளை நம்பேஸ்வரன் அவர்கள் 92ஆம் ஆண்டு அரசவையில் இணைந்து 2020ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 9ஆம் தேதி ஓய்வு பெற்றிருக்கின்ற எங்களுடைய பதவி நிலை உதவியாளர் நவலேஸ்வரன் அவர்கள் குழுவாகவும் இந்த வலயத்தினுடைய வரலாற்று பின்னணியை வைத்து பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஒவ்வொரு உத்தியோகத்திற்கும் ஒவ்வொரு நிலையத்திலும் ஒரு வரலாற்று பின்னணி இருக்கும். அந்த அடிப்படையில் தான் நான் நவலேஸ்வரன் அவர்களை இந்த இடத்தில் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. 92ஆம் ஆண்டு நெடுங்கணி கோட்ட கல்வி நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கு பொறுப்பாக நாங்கள் அன்பாக சொல்லுகிற வேதப்பாளர் கடராயன் சார் அவர்கள், சிதம்பரப்பிள்ளை கடராயன் சார் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு உதவியாக நவலேஸ்வரன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் 92ஆம் ஆண்டு. தன்னுடைய சேவை காலம் 28 வருட சேவை காலம், அரசு சேவையிலே 28 வருடங்கள் சேவையாற்றிய அந்த சேவை காலத்திலே பவுனியா வடக்கு வலயத்தில் 19 வருடங்கள் தன்னுடைய சேவையாற்றி இருக்கின்றார் திரு வேலுப்பிள்ளை நவலேஸ்வரன் அவர்கள். இடையிலே நெடுங்கணி தேசிய செயலகத்திலும் பவுனியா வடக்கில் சேவையாற்றிய ஒரு மிகச்சிறந்த ஒரு அரசு சேவையாளர்களே நாங்கள் மதிப்பிட வேண்டியிருக்கின்றோம். 92ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் அவர் இலகுவில் யாருக்கும் அடிபணிவதோ அல்லது பயம் கொள்வதோ இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதருக்கு மட்டும் அவர் பயம் கொண்ட அந்த மனிதர் தான் அந்த வரதராயன் சார் அவர்கள். வரதராயன் சார் சொல்லுகின்ற எந்த வார்த்தையும் அவரால் கட்ட முடியாது, அதை கட்டுவதும் இல்லை. இங்கே கோட்டக்கலை உலகம் பின்னர் உப பழைய கலை உலகமாக கனநாயகுலத்தில் இயங்கியது. அதற்கு முன்னர் கேசோப்பு நடவடிக்கையின் பின்னர் அந்த உபவலயம் புன்காய் ஆழங்குளத்திலே இயங்கியது ஒரு குறுகிய காலம், கிட்டத்தட்ட 3 வருடங்கள். அப்பொழுது வரதராயன் அவர்கள் அந்த நிலையத்தினுடைய ஒரு பிரதி கற்பனைப்பாளராக, உபவலயத்திற்கான ஒரு பிரதி கற்பனைப்பாளராக இருந்தார். அவரோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருந்தார். உண்மையில் அந்த காலத்தில் பாடசாலையினுடைய இடப்பெயர்வு, இந்த தளவாடங்களையும் சொத்துக்களை நகர்த்துவது தொடர்பாக மிகச்சிறந்த ஒரு சேவையாற்றியவர் தான் நவலேஸ்வரன் அவர்கள். நான் நினைக்கின்றேன் 2 வாகனங்கள் இந்த இடத்திலே உபவலயத்தில் இருந்தது. ஒன்று ஒரு உலவியந்திரமும் அதனோடு இணைக்கப்பட்ட பெட்டியும், அதை விட ஒரு MP90 மோட்டார் சைக்கிள் ஒன்று இருந்தது. இரண்டையும் நாங்கள் விற்கிற போது அழுத அந்த 2 வாகனங்களையும் விற்கிற போது அழுத ஒரே ஒரு மனிதர் நவலேஸ்வரன் அவர்கள். ஏனென்றால் அந்த வாகனத்தை இயக்குகிற, அந்த வாகனத்தை எவ்வாறு மண்ணெண்ணில இயக்கலாம் என்பது தொடர்பாக எல்லாம் நுட்பமாக கையாளுகின்ற ஒரு ஆற்றல் கொண்டவராக இருந்தார். எந்த நேரமாக இருந்தார், 12 மணியாக இருக்கலாம், சில இடங்களில் அழைப்பு வரும், நாளை காலம் என்னிடத்தால தானும் நகரப் போகிறது, ஆகவே பாடசாலை சொத்துக்களை உடனடியாக நகர்த்த வேண்டும் என்று தகவல் வருகிற போது 12 மணிக்கு அந்த உலகியந்திரம் புறப்படும் அந்த பாடசாலையில். கிட்டத்தட்ட கால 4 மணிக்குள்ள அந்த பொருட்கள் அனைத்தும் அந்த பாடசாலையிலிருந்து அகற்றப்படும். இவ்வாறு தன்னுடைய சேவையாற்றியவர் தான் நவலேஸ்வரன் அவர்கள். நிறைய சம்பளம் வழங்குகிறவர்கள் கூட நான் ஒரு தடவை 3 மாத சம்பளம் வழங்காமல் இருந்து பின்னர் அது காசாக ICRC ஊடாக இங்கு வழங்கப்பட்ட போது அந்த கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் அது நான் ஒரு 15 லட்சம் ரூபாய் காசு அந்த MP90 மோட்டார் சைக்கிள் அவர்கள் அதை கொண்டு நகர்ந்த போது வரதராயன் சார் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நீ உன்ன ஆமி சுற்றாலும் இந்த காசு போய் சேர வேணும்.
உன்னை ஆமி சுட்டாலும் இந்த காசு உரியவர்கள் போய் சேர வேணும்னு சொல்லித்தான் அந்த மோட்டார் சைக்கிளை கொடுத்து இந்த பாடசாலையில் தங்கி இருக்கின்ற ஆசிரியர்கள் சம்பளம் வழங்குவதற்கு அந்த பெருந்தொகையான பணத்தை நகர்த்துவதற்கு உதவியாக இருந்தது. இவ்வாறு பல செயல்கள், பல்வேறு செயல்கள் அல்லது செயற்பாடுகள் தன்னுடைய உத்தியோக பதவி நிலைக்கு அப்பால் பல சேவைகளை வழங்கியவர் தான் நவலேசன் அவர்கள். மிகவும் உரத்த குரலை அவர் கலைக்க மாட்டார். ஆனால் மிக கச்சிதமாக தன்னுடைய வேலைகளை செய்யக்கூடியவர். ஆற அமர இருந்து தன்னுடைய வேலைகளை மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். 2 தடவைகள் இந்த வலயத்திலே அவர் சேவையாற்றி இருக்கின்றார். 2014 தொடக்கம் 13 தொடக்கம் 14 வரையிலான காலப்பகுதி, பின்னர் 16 தொடக்கம் அவர் ஓய்வு பெறுகின்ற 20ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதி வரையில் அவர் தன்னுடைய சேவையை நிறைவாக செய்திருக்கின்றார். 89ஆம் ஆண்டு ஒரு சாதாரண சிற்றூழியராக இந்த சேவையில் அரசேவையில் இணைந்து ஒரு நிதி உதவியாளராக தன்னுடைய ஆற்றலையும் அறிவையும் பயன்படுத்தி சித்தி அடையக்கூடிய எல்லா பரீட்சைகளிலும் சித்தி அடைந்து ஒரு சிறந்த நிதி உதவியாளராக எங்களுடைய வலயத்தில் அவர் கடமையாற்றி இருக்கின்றார். ஆகிய அவரை நாங்கள் கௌரவிப்பதிலேயும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். அது ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கின்ற போது இந்த 3 நபர்களும் வவுனியா வடக்கு கல்வி வலயத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கு மேன்மேலும் உதவியாக அமைதல் வேண்டும் என நாங்கள் அன்பாக உங்களை வேண்டி நிற்கின்றோம். உங்கள் மூவருக்கும் இறை அருளும் இறையாசியும் கிடைக்க எல்லாம் வல்ல நாங்கள் நம்புகின்ற இறைவனை கொண்டு நிற்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுடைய முக்கியமாக உங்கள் மூவருடைய ஆளுநை தொடர்பாடல் எங்களை கவர்ந்திருக்கிறது அல்லது எங்களுக்கு ஒரு கற்றுக்கொண்ட பாடமாக அமைந்திருக்கிறது. முரண்படாத வகையிலே எவ்வாறு நாங்கள் ஒரு ஆளுநை தொடர்பாடலை மேற்கொள்ளலாம். இந்த ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பற்றி பேசுகிறான் என்றால் அல்லது கலைக்கிறான் என்றால் அல்லது அவருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வருது என்றால் அதற்கு மிக முக்கியமான ஆரோக்கியமான ஆளுநை தொடர்பாடல். அந்த ஆரோக்கியமான ஆளுநை தொடர்பாடலில் நீங்கள் மூவரும் எங்களுக்கு ஒரு கற்றுத்தந்த பாடங்களாக இருக்கிறீர்கள். எவ்வாறு சக மனிதர்களோடு அல்லது தனக்கு மேம்பட்டவர்களோடும் அல்லது தனக்கு கீழ் வேலை செய்பவர்களோடும் அல்லது சேவையாற்றுபவர்களோடும் எவ்வாறான ஒரு ஆரோக்கியமான ஆளுகை தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் எங்களுக்கு நல்ல உதாரண புருஷர்களாக நீங்கள் அமைந்திருக்கிறீர்கள். எங்களுடைய அம்மையார் கூட அவ்வாறுதான் மிகச்சிறந்த ஒரு ஆளுகை தொடர்பாக பொன்னாடை பொருத்தி பிரதிபலி பண்பாளர்களை கௌரவிப்பார்கள். நீங்க நிக்கிறது கவனி. கரங்களை தட்டி நாங்கள் எங்களுடைய பிரதிபலி பண்பாளர்களுக்கு மகிழ்ச்சியை தெரிவிப்போம். தொடர்ந்து அதற்குரிய தங்க ஆபரணத்தை அணிவிக்குமாறு எங்களுடைய மதிப்புக்குரிய பழைய கல்வி பணிப்பாளர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து அடுத்ததாக சார் மாலை மாஸ்கா காட்டுங்க சார். சார் 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 மாஸ்கா நீங்க தான் மகாதேவன் அவர்கள் அதற்குரிய தங்க ஆபரணத்தை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அடுத்ததாக எங்களுடைய மதிப்புக்குரிய திரு கந்தசாமி சத்யநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதற்கான பொன்னாடை போட்டி கௌரவிக்குமாறு ஓமந்தை கூட்டக்க
கௌரவத்தினை ஏற்றுக்கொண்ட அத்தனை நாயகர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கங்கை வெள்ளம் பாயும் போது கரைகள் என்ன வேலியோ ஆவியோடு சேர்ந்து ஜோதி பாதை மாறக்கூடுமோ மனங்களில் நிறம் பார்த்த காதல் மனங்களில் நிறம் பார்க்குமோ காதல் வரம் பூத்தோமே பன்னீர் மரம் சோதான கனவுகள் நெஞ்சோடு கண்ணாலை கையில் வராமலே வாழும் வாசம் காதத்தன்னை நீருமோ காலமாறும் போதும் காதலடி ஊருமே வரையறைகளை மாறும் போது தலைமுறைகள் மாறுமே என்றும் உந்தன் நெஞ்சோரமே அன்பே உந்தன் சஞ்சாரமே காலத்தில் கண்ணோரமும் யாரை நமது கதை புதுக்கவிதை இலக்கணங்கள் இதற்கில்லை நான் உங்கள் பூமான் ஓ